பெரிய ஸ்டோனை நிறுத்தி வச்ச மாதிரி ஷைனிங்காக ரிஃப்ளெக்ட் அடிக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு மேங்கோவே 100 ருபீஸ்ன்றாங்க. நம்ம ஊரில் 1 கிலோவுக்கு 100 கிடைக்கும். இங்கே எங்கேயுமே நம்மளுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, ஏன்னா சிக்னல் இல்லை. கைஸ், யானா கேவுக்கு வந்துட்டோம். பர் பர்சனுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டவரும் இல்லை, நெட்ஒர்க்கும் இல்லை. நாங்கள் கேபில் தான் வந்தோம். ரோடும் பரவாயில்ல, த்ரில்லிங்காக தான் இருந்தது. மவுண்டைன் மேலே ஏறி இறங்கி வர மாதிரி தான் இருந்தது. வாங்க யானா கேவ்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே அலௌடு இல்லை. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ், எல்டர்ஸ் இல்லை சில்ட்ரன்ஸோடு வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்குது, பட் ஆனால் ஹாட்டாக இல்லை. சுற்றி மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் சில்னஸாகவே இருக்குது. எல்லாமே நல்லா பெரிய பெரிய மரங்களாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து 500 மீட்டர் சொல்லியிருக்காங்க. வாங்க நடந்து போய் பார்க்கலாம். காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து 500 மீட்டர், இன்னொன்று 2 கிலோமீட்டர்ஸ்னு. நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். அதனால் ட்ரெக்கிங் போகிற மாதிரி போகாமல் நான் இந்த 500 மீட்டர் சின்ன வழி, இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி, ட்ரெக்கிங்க்கு போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே எனக்கு வந்து ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. இந்த வீடியோவில் கவர் ஆகுமான்னு தெரியல. மேபி இங்கே கிட்ட ஏதோ ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இங்கே கிட்ட ஏதாவது ஃபால்ஸ் இருந்ததுன்னா அதையும் நான் வீடியோவில் கவர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 1 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெயில் இருக்குது, பட் அந்தளவுக்கு ஹாட்னஸ் இல்லை. எனக்கு முன்னாடியும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, எனக்கு பின்னாடியும் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது. இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏறும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏறும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃபீலிங்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ தான் இன்சைட் போக போகிறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கேருந்து கேவ்ஸ் தெரியுது. இருங்க, நான் இன்னும் கிட்ட போயிட்டு அப்புறமா ஜூம் பண்ணி காட்டுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இங்கே தான் இருக்குது யானா கேவ்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் 500 மீட்டர் ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இந்த இடத்துல தான் இருக்குது. நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க போல். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வியூவில் பார்த்துட்ருக்கோம். யானா கேவ்ஸ் இதுதான். கூகுளில் பார்த்த யானா கேவ்ஸ்க்கு நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. யானா கேவ்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை. சின்ன பசங்கள்லேருந்து ஓல்டேஜ், ஃபேமிலி உமன்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. எல்லாருமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன், நீங்களே பார்க்கலாம். மெயினாக இது டிசம்பர் மந்த்துன்றதுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது கிட்ட வர 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 ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகுது. மேபி ஏதோ ஃபால்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கோவிலுமே இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டெம்பிள். கிட்ட போய் பார்த்துட்டு அது என்ன கோவில்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த கேவ்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், அப்படியே கூசாக ஒரு பெரிய ஸ்டோனை நிறுத்தி வச்ச மாதிரி ஷைனிங்காக ரிஃப்ளெக்ட் அடிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு இங்கே நேரில் வந்து பார்க்க. ஸோ நம்மளை மாதிரியே இங்கே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உங்களுக்கு சில வியூ தான் தெரிஞ்சது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும். என்னோடய பேக்கில் இருக்கிறது தான் யானா கேவ்ஸ். ஸோ யானா கேவ்ஸ்னால் என்ன, இது எவ்வளோ இயர்ஸ் ஓல்டானது, இன்னும் ஃபர்தர் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷனாக நான் இந்த வீடியோவில் தரேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், யானா கேவ் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ கோல்ட் ட்ரிங்க்ஸ்னு போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து வாங்கி பார்த்தோம். நம்ம சக்கரை பாகத்தண்ணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் கூலிங்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வெயிலுக்கு இது நல்லாவே இருந்தது. எவ்வளோ கேட்டாலும் குடிக்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃப்ரீ கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஃப்ரம் டெம்பிள்னு போட்டிருக்காங்க. ஃப்ரீ கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஃப்ரம் டெம்பிள்னு போட்டிருக்காங்க. கைஸ், யானா கேவ் கிட்ட வந்துட்டோம். நம்ம அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரீ கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வெள்ளம் போட்டு கலக்கி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் கூலிங்காக இருந்தது. இந்த வெயிலுக்கு அது ரொம்ப சூட்டபுளாகவே இருந்தது. பக்கத்தில் இங்கே எங்கேயா ஷாப் கிடைக்குமான்னு பார்த்தோம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்லான்ட்டு.
வெயிலுக்கு. பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஷாப்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டு இங்கே ஆக்சுவலாக கன்னடாவில் எழுதியிருக்கு நோ என்ட்ரி எக்ஸிட் ஒன்லின்னுட்டு. பட் இந்த சந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் நம்ம ஊர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது தேவைப்படுது, ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கினோன்னா இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இங்கேருந்து வந்து வாங்கிக்கோங்க. வாங்க, ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது, என்னென்ன ஸ்நாக்ஸ் விற்கிறாங்கன்னு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம யானா கேவ்ஸ் போயிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு இப்போயே பசிச்சதுனால அங்கே நோ என்ட்ரி எக்ஸிட் ஒன்லி தான் போட்டிருந்தது. பட் உள்ளே வந்து பார்த்தோம், எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. வாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டாலில் நின்று நம்மளும் மேங்கோ வாங்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோவே 100 ருபீஸுன்றாங்க. நம்ம ஊரில் 1 கிலோவுக்கு 100 கிடைக்கும், அங்கே ஒரு 3ஆவது வரும், இங்கே 1 தான் வருது. இது கூட பரவாயில்ல கைஸ். கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா 1 50 ரூபான்னாங்க. நான் கேட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே வந்துடுங்க, அதுதான் பெட்ரு உங்களுக்கு. மறக்காமல் ஏடிஎம்மில் வந்து அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணிட்டே வந்துடுங்க. இங்கே எங்கேயுமே நம்மளுக்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியல, ஏன்னா சிக்னல் இல்லை. ஸோ கையில் காசு வச்சுக்கிறது பெட்ரு கைஸ். கைஸ் அங்கே என்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் வாங்கினாங்க. இப்போ நம்ம இந்த கேவ் ஸ்கூலில் போகிறதுக்கு நம்மளுக்கு 10 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. பர் பர்சன் 10 ருபீஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அநேகமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. கைஸ் அது வரைக்கும் கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தது. இந்த ஸ்டெப்ஸில் கால் வச்ச உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்ட்டு ஃபீல் பண்ணுறேன். இங்கே எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் போக போக சில்னஸாக தான் இருக்குது. நம்மளுக்கு இங்கே வெயிலே சுத்தமாக தெரியல. பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி வந்துட்டுருக்கேன், ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கு. இங்கே உங்களுக்கு சவுண்டு கேட்குதா தெரியல, பட் எனக்கு கேட்குது. ஏதோ ஃபால்ஸ் ஒன்று ஓடுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபால்ஸ் போயிட்டுருக்கு. சவுண்டு கேட்குது. ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் மறைச்சிட்டு இருக்கிறதுனால சரியாக தெரியல. கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. ஃபுல் ஹைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க, யாரெல்லாம் இங்கே வராங்களோ அனிபீஸ் இருக்குது, அதனால் நாய்ஸ் போட வேணாலும், ஸ்டோனில் எதுவும் கிறுக்க வேணான்னு எழுதியிருக்கு. பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். அது நம்ம என்ட்ரி அப்போயே நம்மளுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே அங்கேயே வாங்கிடுவாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது அந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்தோட ஹிஸ்டரி அண்ட் மித்தாலஜியும் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த இடத்த குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் தரவுகள் கிடையாது. 1801ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் இந்த இடத்த ஆய்வு செஞ்சிருக்காரு. அவர் ஆய்வு செஞ்ச அந்த நேரத்துல இந்த இடத்த சுத்தி 10,000க்கும் மேலான மக்கள் வந்து இங்க வாழ்ந்திருக்காங்களாம். சுத்தி எங்க பார்த்தாலும் நிறைய குடிசை எல்லாம் போட்டு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஆனா பாருங்களேன், இப்ப நம்ம வர வழியில ஃபுல்லா நிறைய காட்டு பகுதியா இருக்கு. எங்க பார்த்தாலும் வெறும் காடுகளா தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் வணிகம் செய்யறதுக்காக சிட்டி பகுதியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுல்லா இது காடு மாதிரி ஆயிப்போச்சு. சுத்தி வீடுகள் எதுவுமே இல்ல, வெறும் காடா தான் இருக்கு. இப்போ இந்த கோயிலை பாத்துக்கிறதுக்கு ஒரு பூசாரி, அவங்க கூட 2 பேர் மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு 1000 பேராச்சும் இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடம் டெவலப் ஆகிட்டே வருது. அதனால கர்நாடகா கவர்மெண்ட்டும் இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த இடத்த கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வராங்க. மித்தாலஜி படி பார்த்தோம்னா ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றாங்க. அதாவது பஸ்மாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் பயங்கரமா ஒத்த கால்ல நின்று ஒரு பயங்கரமான ஒரு தவம் ஒண்ணு பண்ணாராம். என்னன்னா தனக்கு ஒரு வரம் வேணும், அந்த வரமும் சிவன் கிட்ட இருந்து வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு தவம் இருந்தாராம். பல வருஷமா தியானத்துல இருந்த பஸ்மாசுரனோட தவத்தை பார்த்து சிவன் வந்து இறங்கி வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் யார் தலையில கை வச்சாலும் அவங்களோட தலை பஸ்மம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வரத்தை வந்து சிவன் கிட்ட பஸ்மாசுரன் கேட்டிருக்காரு. இந்த வரம் தானே வேணும், சரின்னு சொல்லி சிவன் அந்த வரத்தை கொடுத்ததாகவும், சரி இதை சோதிச்சு பார்க்க சிவன் தலையிலேயே அவர் கை வைக்க போனதாகவும், இதை பார்த்து சிவன் அவரை பார்த்து பயந்து ஓடினதாகவும் கதையில சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வரம் கிடைச்சதும் பஸ்மாசுரன் பயங்கர ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாராம். நம்மளை கேட்க யாருமே இல்லை, நம்மளுக்கு எதிர்க்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாராம். சிவனே நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டாரு. இனி நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு அவர் நினைச்சிட்டு இருந்த போது இதை பார்த்துட்டு இருந்த விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்து, அதாவது ஒரு அழகான மோகினி ரூபம் எடுத்து அந்த பஸ்மாசுரனோட கண்ணு எதிர்க்க தென்பட்டிருக்காரு. பஸ்மாசுரனும் அந்த மோகினியோட அழகை பார்த்து மயங்கவே அவங்க பஸ்மாசுரனுடைய அழகா நடனம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நடனம் ஆடிட்டு இருக்கும் போதே பஸ்மாசுரனை பார்த்து, நான் எப்படிலாம் நடனம் ஆடணும், நீயும் அதே மாதிரி ஆட முடியுமான்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ என்னாச்சு
ஆச்சுன்னா பஸ்மாசுரனும் சேர்ந்து அதே மாதிரி நடனம் ஆடிட்டு இருக்காரு. அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதே இது பஸ்மாசுரனும் பண்ணிருக்கு. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க தலையில அவங்களே கை வைக்கிறத பார்த்துட்டு பஸ்மாசுரனும் அவரோட தலையில கை வச்சிருக்காரு. இது நடக்கும்போது அவரோட தலையில அவர் கை வச்ச அடுத்த நிமிஷமே அவர் கருகி அந்த இடமே ஃபுல்லா, அதாவது அந்த யானா கேவ்ஸ் மூதுமே அதனாலதான் அந்த இடமே கருகி போனதா இப்போ வர சொல்லப்படுகிறது. பாருங்களேன், இப்போ வரைக்கும் இங்க சுத்தி இருக்கிற மலைகள் குகைகள் எல்லாம் இப்போ வரைக்கும் வெறும் கருமையான நிறத்துல தான் தோன்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் சொல்றாங்க. நான் நிறைய பெரியவங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த மித்தாலஜி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுல உங்களுக்கு எதுவும் ஒரு குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம முன்னாடியே வரும்போது ஒரு பாறையை பார்த்தோம்ல, அதுதான் மோகினி சிகரம்னு சொல்றாங்க. மோகினி சிகரம்னா நான் உள்ள போய் பார்த்தேன் பாத்தீங்களா, ஒரு குகை மாதிரி இருக்குன்னு. ஆனா நிறைய சிற்பங்கள்லாம் செதுக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா இந்த குகைக்குள்ள நான் போயிருக்கவே மாட்டேன். ஏன்னா அங்க இருக்கிற அந்த மோகினி தான் பஸ்மாசுரனோட தலையில வச்சு அந்த பஸ்மாசுரன் அழுகி உதவி இருக்கு. கேவுக்குள்ள இருக்க கோவில்ல வீடியோ எடுக்க விடல, நீங்க நேர்ல வந்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இங்க ஒரு அழகான சுயம்பு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்துக்கு மேல விமானத்துல இருந்து நீர் வந்து சொட்டிட்டே இருக்கு. விமானம்னா நீங்க பிளைட்னு நினைச்சிடக்கூடாது. கோவிலோட மேல ஒரு கூம்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அததான் இங்க விமானம்னு சொல்றது. நானுமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க மேல இருந்து லிங்கத்து மேல அந்த தண்ணி சொட்டிட்டே இருக்கிறது ஒரு தனித்துவமா வந்து பேசப்படுது. மகா சிவராத்திரி அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்த சுத்தி தேரோட்டம்லாம் நடத்துவாங்களாம். இந்த இடத்த அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே அந்த குகையெல்லாம் பார்த்த நண்பர்களே, உண்மையிலே மிக மிக அற்புதமா இருந்துச்சு. கேவுக்குள்ள நீங்க நுழையும் போது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த குகைக்கு உள்ள இருந்து நீங்க அப்படியே மேல பாத்தீங்கன்னா உங்க தலை மேல அப்படியே ஷார்ப்பா நீளமா அந்த குகையோட அந்த இது வந்து வடிவமைப்பு உங்களுக்கு நல்லாவே கண்ணுக்கு தெரியும். பயங்கரமான கேவ் ஃப்ரெண்ட்ஸ், இது பயங்கரமான ஒரு நீளமா இருக்கு மேல பார்க்க. நீங்களே சுத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பயமா இருக்குன்னு. அதுவும் இந்த ஒரு பாறை பாருங்களேன், எந்த ஒரு சப்போர்ட்ல அது நம்ம கிட்ட பக்கத்துல பின்னாடி நிக்குதுன்னே தெரியல. ஆனா என்ன பயங்கர ஷார்ப்பா இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கு. உள்ள போனீங்கன்னா வவ்வால்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதுவும் சடனா ஒரு சில டைம்ல நம்ம மூஞ்சுக்கு நேரம் வந்துட்டு போகும்போது அது ரொம்ப பயங்கரமா இருக்கு பார்க்கவே. இப்போ இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நார்மலான டைம்ல தான் போயிருந்தோம். பட் என்னன்னா ஒரு பண்டிகையான நேரத்துல வந்து இங்க லைட் எல்லாம் உள்ள செட் பண்ணி பார்க்கவே ரொம்ப கண்குள்ள காட்சியா பயங்கரமா இருக்குமா. இவ்வளவு நேரம் இந்த பாறைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த குகைகள் எல்லாம் சுத்தி பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பா, அதாவது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இயற்கையாவே யாரோ ஒருத்தங்க செதுக்குன மாதிரி இருக்கும் இதோட வடிவமைப்பு பார்க்கவே. அதுவும் ஒரு சில நேரங்கள்ல இந்த குகையை சுத்தி மர்மமான ஒரு சவுண்ட்கள்லாம் வருமா. ஆனா நாங்க போன நேரத்துல அப்படி ஒரு சத்தம் எதுவும் எங்களுக்கு கேட்கல. நாங்க எதுவும் அப்படி ஒன்றும் உணரல. இப்போ நம்ம இந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்ப இந்த குகையோட கல்லு தூண்கள்லாம் பாருங்க. இது ஒரு பயங்கரமான பழைய காலத்து குகை போல இருக்கு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ நம்ம இந்த குகைக்குள்ளதான் இருக்கோம். நீங்க இந்த குகைக்குள்ள இருக்கும்போது, அதாவது யானோ கேவ்ஸ் இதுக்குள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு குழிக்குள்ள இருந்த மாதிரி நீங்க ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. இதை ஏன் சொல்றேன்னா, கீழ இருந்து மேல பாக்குறதுக்கு 390 அடி. அதாவது இந்த மஞ்சுமயில் பாய்ஸ் படம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க மேல இருந்து கீழே விழுந்துருவாங்க. பட் அந்த கீழ இருந்து மேல பார்க்கும்போது இந்த வானத்தோட வெளிச்சம் தெரியும்ல, அந்த மாதிரிதான் நம்ம இந்த குகைக்குள்ள இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு குழிக்குள்ள விழுந்த ஃபீல் கிடைக்கும் கைஸ். நம்மளும் யானா கேவ்ஸ்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் சில்னஸாக இருந்தது. உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வெளில வந்தோடனே சன்லைட் ஆரம்பிச்சிடுச்சு. ஃபுல் வெயில் தான். பட் உள்ளே இருந்த வரைக்கும் செம பாசிட்டிவாக இருந்தது. ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டு, ஃபுல் சில்னஸ், ஃபுல் காம்னஸ் அப்படி தான் நான் சொல்ல முடியும்.